நேற்று ஒரு வழக்கு மதுரை உயர்நீதிமன்றத்தில் எதுக்குன்னா பெயில் கேட்டு வழக்கு வருது. அப்ப அந்த பெயிலுக்கு என்ன காரணம், என்ன வழக்கு அப்படின்னு சொல்லி நீதிபதி விசாரிக்கிறார். அப்ப அந்த வழக்கறிஞர் அந்த வழக்கை பற்றி சாராம்சங்களை விவரிக்கிறார். அது என்ன வழக்குன்னு கேட்டீங்கன்னா, மதுரை உயர்நீதிமன்றத்தில் நான் வேலை வாங்கி தர்றேன் அப்படின்னு சொல்லி ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணி, அதில் போலியான வெப்சைட் கிரியேட் பண்ணி அதில் ஒருத்தர், இப்போ நான் இருக்கேன் அப்படின்னா அந்த வெப்சைட்டை பார்த்து எனக்கு வேலை வாங்கி கொடுங்கன்னு நான் அவரை போய் அப்ரோச் பண்ணுறேன். அதுக்கு அவர் ஒரு பணம் கேட்குறாரு. அந்த பணத்தை அவர் வாங்கிக்கிட்டு என்ன பண்ணுறாருன்னா, நீங்கள் உங்களை மாதிரியே யார் இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள், வேலை வாங்கி தந்துறேன்னு சொல்லி அதே மாதிரி ஒருத்தர், அப்போ அவரை கூட்டிகிட்டு அவர் இன்னொரு 4 பேர், இப்போ திருப்பி இன்னும் 4 பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இன்னும் ஒரு 4 பேர், இப்படி அடுத்தடுத்து போய்கிட்டே இருக்கு. இப்படி அந்த ஆன்லைனில் என்ன பண்ணுறாங்கன்னா, வேலைக்கு விண்ணப்பித்து வேலை வாங்கி தருகிறேன் என்று கூறி ஒவ்வொருத்தட்டையும் லட்சக்கணக்கில் அந்த குற்றவாளி என்ன பண்ணுறாருன்னா பணம் வாங்குறாரு. பணம் வாங்கி பார்த்தீங்கன்னா இது டோட்டல் அமௌண்ட்டு 44 கோடி. எப்படி மதுரை உயர்நீதிமன்றத்தில் நான் வேலை வாங்கி தரேன்னு சொல்லி போலியான வெப்சைட்டை அவர் ஆரம்பித்து வேலை வாங்கி தரேன்னு சொல்லி மோசடி பண்ணியிருக்கார். அவர் மேலே என்ன இருக்குது, 420 வழக்கு. இப்படி இழுத்துக்கிட்டே போகுது. அப்புறம் என்ன பண்ணுவாங்க, இவங்க 4 பேர் செத்து விட்டாங்க, அப்போ இவங்க ஒரு 4 குற்றவாளி, அந்த 4 பேர் இன்னும் ஒரு 10 பேர் செத்து விட்டாங்க, அப்போ அந்த 10 பேரும் குற்றவாளி. இப்படி போய்கிட்டே இருக்கு. அப்போதான் அந்த நீதியரசர் பரத சக்கரவர்த்தி அவர்கள் சொன்னாங்க, இப்படியே நீங்கள் சேர்த்துக்கிட்டே போனீங்கன்னா இழுத்தெடுத்து நீங்கள் போய்கிட்டே இருக்கும், இந்த வழக்கை நீங்கள் முடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி போலீஸை பார்த்து கேட்குறாங்க. இதுக்கு நீங்கள் என்னதான் ஃபர்தராக இன்வெஸ்டிகேஷன் பண்ணீங்க? 1 ரூபா 2 ரூபா கிடையாது, 44 கோடி ஒருத்தன் ஏமாத்திருக்கான். அப்போ நீங்கள் ஏமாத்தினவே யாரு அப்படின்னு சொல்லி நீங்கள் கண்டுபிடிக்கவே இல்லை. அவனுக்கு நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கான என்ன நீங்கள் ஸ்டெப்ஸ் எடுத்தீங்க? இது வரைக்கும் இந்த கேஸ் மூவ் ஆகாமல் அப்படியே இருக்குது. நீங்கள் வர்றவங்களாம் சேர்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா எப்போ தான் நீங்கள் வழக்கு முடிப்பீங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு ஐடியாவும் ஒன்று கொடுத்தாரு. ஆரம்பத்தில் இனிஷியலாக புள்ளி வைக்கிறது ஒரே ஆள், அந்த மோசடி பண்ணுற எண்ணத்தில் இருக்கிற ஒரே ஆளோ இல்லை ஒரு 5 பேரோ இருக்கலாம் மேபி. அடுத்து வர்றவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, எனக்கு வேலை வாங்கி தரஞ்சலாரு, உனக்கு வேலைன்னா நான் பணம் கொடுத்துருக்கேன், இதே மாதிரி நீ பணம் கொடு அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தங்களாம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ அது புரோக்கர் அவங்களாம் செயல்படுறாங்க. புரோக்கரை செயல்பட்டதுனால அவங்களும் என்ன பண்ணுறாங்க, கிரிமினல் வழக்கில் சேர்க்கப்படுறாங்க. அவங்களுக்கும் கிரிமினல் அந்த 420 சுமத்தப்படுது. அப்போ ஒவ்வொருத்தவங்களும் பெயில் கேட்டு வர்றாங்க. இப்படி பெயில் கேட்டு வர்றதுல என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பெயில் கேட்டு வர்றவங்க அந்த மற்றவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா பெயில் கேட்டு வர்றாங்க. அப்போ அந்த புள்ளி வச்சது யாரு அப்படின்னு சொல்லி அந்த போலீஸால கண்டுபிடிக்கவே முடியல. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த 4 பேர்கிட்ட இருந்து வாங்கின இன்னொரு 4 பேர், இன்னொரு 4 பேர்கிட்ட இருந்து வாங்கின இன்னொரு 4 பேர், இப்படி சேர்த்துக்கிட்டே வராங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், போலீஸ் தரப்பு, அப்போ அந்த இனிஷியல் குற்றவாளி யாருன்னு சொல்லி அவனை நீங்கள் கண்டுபிடிக்கணும். மற்றவங்களாம் நீங்கள் ரெஸ்பாண்டண்டாக போடணும். ஏன்னா ஒருத்தன் தான் எல்லாத்தையும் ஏமாத்திருக்கான். அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவாங்க, அவங்களாம் எதிர்வாதியாக இருந்து உடனே என்ன பண்ணுவாங்க, அம்மா இவன் தான் சொல்லி ஆளுக்கு மாற்றி கையை கட்டினாங்கன்னா அந்த ஒரிஜினல் குற்றவாளி கண்டுபிடிச்சிருவாங்க. அப்போ 44 கோடிக்கு என்ன பண்ணியிருக்கான் அவன், அந்த குற்றவாளி என்ன பண்ணியிருக்கான், வேற ஏதாவது லேண்டு வாங்கி போட்டிருக்கானா, இல்லை பில்டிங் கட்டியிருக்கானா, இல்லை வேற ஊரில் எதுவும் சொத்துக்கள் வாங்கியிருக்கானா அப்படின்னா அவனோட சொத்துக்களை பறிமுதல் பண்ணுங்க. அப்போ நீங்கள் அந்த குற்றவாளி யாரும் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும், அவனோட சொத்துக்கள் பறிமுதல் பண்ணணும். பறிமுதல் பண்ணிட்டு அவருக்கு என்னென்ன தண்டனையோ 7 வருடமோ 10 வருடமோ அவனுக்கு தண்டனை சட்டத்தில் என்னென்ன இருக்கோ அந்த நீங்கள் தண்டனையை வாங்கி கொடுக்கலாம். இப்படி நீங்கள் ஃபர்தர் நீங்கள் இப்போ ஒரு 10 குற்றவாளி இருக்காங்கன்னா நீங்கள் அடுத்து என்ன பண்ணுறீங்க, இன்னும் ஒரு 5 இப்படி சேர்த்துக்கிட்டே தான் போறீங்களே ஒழிஞ்சு அவங்களாம் ரெஸ்பாண்ட் என்ன சேருங்க, பிரதிவாதியை சேருங்க, வழக்கில் அவர்களெல்லாம் சாட்சியை விட்னஸ் பக்கத்தில் ஏற்றுங்க, யார் குற்றவாளின்னு ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சிடும். அப்போ நீங்கள் உங்களோட வழக்கு எளிதாக முடிவடையும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நீங்கள் உங்களால் முடியலை அப்படின்னா உங்களோட ஐயோ அதாவது இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸரை நீங்கள் மாற்றுங்க அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லி அதுக்கப்புறம் போலீஸ் திருத்தம் முழிக்கவே அவர் என்ன பண்ணுறாரு, சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் மாவட்ட கண்காணிப்பாளருக்கு ஒரு டைரக்ஷன் கொடுக்குறாரு. அவரே இந்த வழக்கை மேற்பார்வையிட்டு அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று. இந்த மாதிரி குற்ற வழக்குகள் தொடர்புடையதை எளிதாக எப்படி கையாள வேண்டும் என்று ஒரு நீதியரசர் பரிந்துரைக்கிறார். அப்ப அதன்படி கூட போலீஸ் நடக்கலாம்ல. இதே மாதிரி எவ்வளவோ இருக்கு. அப்ப இதே வழக்கு இழுத்துக்கிட்டே போச்சுன்னா அப்புறம் என்ன, ஏமாந்தவங்களுக்கு என்ன இருக்கு, ஒண்ணுமே இருக்காது. ஏமாத்தினவே ராஜபோகமும் வாழ்வான். அதனால ஏமாத்துறவங்க கண்டிப்பா தண்டிக்கப்பட வேண்டும் என்பது நீதிபதியோட கருத்து. நீதியரசர் பரத சக்கரவர்த்தி. நன்றி, வணக்கம்.